Exercise 5.2, fifth Roman, show that the given points are collinear. ஸோ லாஸ்ட் செஷனில் நம்ம கோலினியரை பற்றி பேசும்பொழுது என்ன வார்த்தை சொல்லியிருந்தோம்? இட்ஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும் பொழுது அதோட ஏரியா வேல்யூ 0 அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இங்கே நம்ம ஸ்லோப் கான்செப்டை யூஸ் பண்ணி அதை கோலினியர்னு சொல்ல போகிறோம். ஸ்லோப் கான்செப்டை யூஸ் பண்ணி சொல்லணும்னா நம்மளுக்கு 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னா, அதோட ஸ்லோப் ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதில் இருக்கிற 2 ஸ்லோப் எடுத்து பார்த்தோம்னா அந்த 2 ஸ்லோப்பு ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருந்தால் நீங்கள் இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம், இட்ஸ் அ பேரலல் தானே, 2 லைனோட ஸ்லோப்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது பேரலல் தானே அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது காமன் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகணும். சரிங்களா? M1க்கும் M2க்கும் நடுவில் ஏதோ ஒரு பாயிண்ட்டு காமன் பாயிண்ட்டாக இருக்கணும். சரிங்களா? அப்படி காமன் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கோலினியர்ன்ற கன்க்ளூஷனை கொடுத்துடலாம். நம்ம லெட் கொஸ்டினுக்கு போவோம். கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். -3, -4, 7, 2, 12, 5. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு இவங்க 2 பேர் பாயிண்ட்டு எடுத்து அதுக்கு ஒரு ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். அடுத்த கான்செப்டில் மீதி இருக்கிற இவங்க 2 பேர் எடுத்து இன்னொரு ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். இந்த 2 ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது பேரலல். இங்கே 7, 2 அப்படின்ற பாயிண்ட்டு நான் காமனாக எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்லோப் கண்டுபிடிக்கும் போது 7, 2 இருக்குது. செகண்ட் ஸ்லோப் கண்டுபிடிக்கும் பொழுது 7, 2 இருக்குது. காமன் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது. அதனால் நான் என்ன சொல்லிட போகிறேன், கோலினியர்னு சொல்லி கன்க்ளூஷன் முடிக்க போகிறேன். லெட்ஸ் see that if M1 is equal to M2 then the lines are parallel or collinear. ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் see that slope of -3, -4 and 7, 2, 2-point formula. M1 is equal to y2 minus y1 divided by x2 minus x1. So y2 oda value 2 minus of y1 oda value -4, so minus into minus plus 4, so 2 plus 4. x2 oda value 7 minus of x2 oda value -3, minus into minus plus 3. But 2 plus 4 6, 7 plus 3 10, divide பண்ணோம்னா 3/5. அடுத்தது 7, 2 and 12, 5க்கு நான் ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். சேம் மிட் பாயிண்ட் ஃபார்முலா, ஸ்லோப் ஃபார்முலா. 2 பாயிண்ட்ஸ் y2 minus y1 divided by x2 minus x1. y2 ஓட வேல்யூ 5 minus 2 divided by 12 minus 7. டிவைட் பண்ணோம்னா, செப்பரேட் பண்ணி எடுத்தோம்னா வேல்யூ வந்து 3/5. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா M1ஓட வேல்யூ 3/5, M2ஓட வேல்யூ 3/5, 7.7, 2ன்றது காமன் பாயிண்ட்ஸ். இது எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதால த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் collinear. The given points are collinear. Next, exercise 5.2, sixth Roman. If the points 3, -1, a, 3 and 1, -3 are collinear, find the value of a. ஸோ நம்மளை கோலினியரா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்லலை. ஆல்ரெடி they gave it's a collinear. We have to find the value of a. ஸோ கோலினியர் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்மளுக்கு தெரியும் the slopes are equal. ஓகேங்களா? ஸோ ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவல்ன்ற கான்செப்டை யூஸ் பண்ணி நான் சால்வ் பண்ண போகிறேன். லெட்ஸ் see that the 3 points 3, -1, a, 3, 1, -3. Given points are collinear. அப்போ slope of 3, -1 and a, 3 is equal to slope of 3, -1 and 1, -3. சார் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கும்பொழுது இது 2த்தையும் எடுத்தீங்க, இப்போ பார்த்துக்கிட்டா 3, -1, 1, -3 எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் காமன் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகணும். அந்த சம்மில் நான் வந்து 7, 2 சென்டரில் இருந்தாலும் அதை காமன் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பட் இங்கே என்னோட கன்வீனியன்ஸுக்காக நான் இந்த பாயிண்ட்டை காமனாக எடுத்துக்கிறேன், 3, -1ன்ற பாயிண்ட்டை. ஸோ அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ், சேம் வேல்யூ தான். ஸோ ஸ்லோப் கான்செப்ட் படி M1 is equal to M2. M1ஓட வேல்யூ நான் என்ன எடுக்கிறேன், y2 minus y1 divided by x2 minus x1. M2ஓட வேல்யூ y3 minus y1 divided by x3 minus x1. ஸோ பாயிண்ட்ஸுக்கு நேம் கொடுத்துருக்குறேன், x1, y1 and x2, y2. இந்த சைடில் இருக்கிற பாயிண்ட்டுக்கு நேம் கொடுத்துருக்குறேன், அது x1, y1 ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணத்தால இங்கே அகெயின் x1, y1. மூணாவதாக கிடைக்கிற பாயிண்ட்டு x3, y3ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன் பாருங்கள். சாதாரண சிம்பிளிஃபிகேஷன் தான். ஆல்ரெடி யூ நோ தட் 3 + 1 divided by a minus 3 is equal to -3 + 1 divided by 1 minus 3. 3 + 1 4, 4 divided by a minus 3 equal to -3 + 1 -2 divided by -2. Minus will be cancelled, 2 will be cancelled, we'll get 1.
அப்போ 4 divided by a minus 3 is equal to 1. இந்த a minus 3 equal to நிமிஷம் மல்டிபிள் ஆகிடும். ஸோ 1 into a minus 3 தான். இந்த minus 3 equal to நிமிஷம் ப்ளஸ் 3. ஸோ 4 plus 3 equal to a. 4 plus 3 ஓட வேல்யூ 7. அப்போ a is equal to 7. ஓகேங்களா? ஸோ this is a ordinary simple simplification தான் a ஓட வேல்யூ முடிஞ்சது. அடுத்தது exercise 5.2 7th Roman. The line through the point minus 2 comma a and 9 comma 3 has slope minus 1 by 2. Find the value of a. a ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்லோப் கொடுத்துருக்குறாங்க மைனஸ் 1 by 2. 2 பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க மைனஸ் 2 comma a and 9 comma 3. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன கான்செப்ட் அப்படின்றத பார்த்துங்க. ஸ்லோப் ஆஃப் மைனஸ் 2 comma a comma in and 9 comma 3 is equal to minus 1 by 2. Slope formula y2 minus y1 divided by x2 minus x1 is equal to minus 1 by 2. So first point x1 comma y1, அடுத்த point x2 comma y2, formula எடுத்து substitute பண்ணுறேன். 3 minus a divided by 9 plus 2 equal to minus 1 by 2. சரிங்களா? So next see that இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருவாங்க? 11. ஓகேங்களா? 9 plus 2 ஓட வேல்யூ 11. இந்த 2 ஈக்குவல் தான் நினைப்பேன், இந்த 11 ஈக்குவல் தான் நினைப்பேன். ஸோ 2 into 3 minus a is equal to minus 1 into 11 minus 1 into 11. ஓகேங்களா? 6 minus 2a is equal to minus 11. இந்த minus 11 ஈக்குவல் தான் எடுத்துருப்போம்னா it is a plus 11. இந்த minus 2a ஈக்குவல் தான் எடுத்துனா it is a plus 2a. அப்போ 6 plus 11 is equal to 2a. 6 plus 11 ஓட வேல்யூ 17 equal to 2a. 2a equal to the division. Appo a is equal to 17 by 2. The sum is very very important, students. So very important to mark. Learn that. The 8th sum, exercise 5.2, 8th one. The line through the points minus 2 comma 6 and 4 comma 8 is a perpendicular to the line through the point 8 comma 12 and x comma 24. Find the value of x. அதாவது இந்த ரெண்டு லைன் என்னன்னு சொல்லிட்டாங்க, பெர்பெண்டிகுலர்னு சொல்லிட்டாங்க. அப்போ பெர்பெண்டிகுலராக இருக்கும்பொழுது ஒரு அன்னோனோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஓகேங்களா? கிவன் லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர். பெர்பெண்டிகுலர்னால என்ன கான்செப்ட், கண்டிஷன் m1 into m2 is equal to minus 1. Already we have learned in that introduction video. ஓகேங்களா? ஸோ ரெண்டு ஸ்லோப்போட மல்டிபிள் வேல்யூ மைனஸ் 1 இருந்துச்சுன்னா பெர்பெண்டிகுலர், ரெண்டு ஸ்லோப்ஸோட வேல்யூ ஈக்குவலாக வந்துச்சுன்னா இட்ஸ் அ பேரலல். நம்ம இங்கே பெர்பெண்டிகுலர் சொல்லியிருக்கிறதால மல்டிபிள் எடுத்துக்கிறோம். m1 into m2 is equal to minus 1. அப்போ ரெண்டு ஃபஸ்ட் லைன் வந்து ஸ்லோப் ஆஃப் minus 2 comma 6 4 comma 8 m1 எடுத்துக்கிறேன். ரெண்டாவது ஸ்லோப் ஆஃப் 8 comma 12 and x comma 24 m2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ ஃபார்முலா எழுதுகிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்லோப்புக்கு y2 minus y1 divided by x2 minus x1 எழுதுகிறேன். ரெண்டாவது ஸ்லோப்புக்கு y4 minus y3 divided by x4 minus x3 எழுதுகிறேன். பிகாஸ் தே கேவ் 4 பாயிண்ட்ஸ். ஸோ பாயிண்ட்ஸுக்கெல்லாம் நேம் கொடுத்துருக்குறேன். x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது 8 minus 6 divided by 4 plus 2 into 24 minus 12 divided by x minus 4 is equal to minus 1. Simplification 8 minus 6 oda value 2 divided by 4 plus 2 oda 6. 24 minus 12 oda value 12 divided by x minus 8. இந்த 6 12 டிவைட் பண்ணிக்கிறோம். 1 6 are 6 2 6 are 12. அப்போ 2 இந்த 2 into இதை டிவைட் பண்ணும்போது இங்கே ஒரு 2 இருக்கிறது. 2 into 2 divided by x minus 4 is equal to minus 1. இந்த டிவிஷனில் இருக்கிற வேல்யூ வீக்கில் தான் செட் வில் பி a multiple 1. அப்போ 2 into 2 4 is equal to minus 1 into x minus 4. மைனஸ் உள்ளே ஆப்ரேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். minus 1 into x minus x minus 1 into minus 8 plus 8. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் மைனஸில் இருக்க தலைகளை தாண்டி எடுத்துகிட்டு போயிடுறேன். 4 plus x is equal to 8. இந்த 4 ஈக்குவலை தாண்டி எடுத்துகிட்டு minus 4 x is equal to 8 minus 4. 8 minus 4 ஓட வேல்யூ 4. The value of x is 4. Okay students, thank you.